ஹரிஹி ஓம். தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்தில் 56வது அத்தியாயம் பார்க்குறோம். சியமந்தகமணியினுடைய அழகான ஒரு சரிதம், நல்ல அது என்னெல்லாம் நடந்ததுன்னுட்டு ஸ்ரீசுக்கர் ஆரம்பிக்கிறார். சத்ராஜித ஹஸ்வதனயாம் கிருஷ்ணாய கிருத கல்பிஷா சியமந்தகேன மணினா ஸ்வயம் உத்தியம்ய தத்தவான்னு சுகர் சொல்கிறார். ராஜானிடத்துல சத்ராஜித்தை ஸ்ரீ கிருஷ்ணடத்துல கிருத கல்பிஷா தப்பு பண்ணதுனால ஸ்வதனையாம், யார் ஸ்வதனையாம், சத்ராஜித்தினுடைய மகளை சியமந்தகேன மணினா சியமந்தக மணியோடு சேர்த்து கொடுத்தார் தத்தவான் அப்படின்னோடனே பரீட்சித் ராஜா கேட்குறார், சத்ராஜித்து கிருஷ்ணனிடத்துல என்ன அபராதம் பண்ணார், எப்படி சியமந்தக மணி கிடைச்சது, ஏன் பெண்ணை கொடுத்தார்லாம் கேட்குறார். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அழகாக கேட்குறார். ஒன்று கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க. அப்போ சுகர் சொல்கிறார், ஆசித்து சத்ராஜிதா சூரியோ பக்தஸ்ய. ஆசிது சத்ராஜித்துன்னு ஒருத்தர் தான். அவன் யாரு? சூரிய பக்தன். சூரியனுக்கு சகாவும் பரமஹ சகாவாகவும் இருந்தான். பிரீதஸ்தஸ்மை மணிம் பிராதாத் சூரிய துஷ்ட சியமந்தகம். அவனோட பக்திக்கு துஷ்டியாகி சூரிய பகவான் சியமந்தக மணியை கொடுத்தார். அந்த மணியை என்ன பண்ணா சத்ராஜித்து, சதம் விப்ரன்னு மணிம் கண்டத்துல தரிச்சுட்டான், கழுத்துல. அது தரிச்சுண்டா அப்படியே துவாரகள் நுழைஞ்சான் பாருங்கோ. பிராஜமானோ ஏதா ரவிஹி பிரவிஷ்டோ துவாரகாம். நுழைஞ்சதை பார்த்தா எல்லாரும் பாஸ்கரனே, அதாவது சூரிய பகவானே உள்ள நுழைஞ்சிட்டார் போல் இருக்குன்னுட்டு அவெல்லாம் நினைச்சுட்டாலாம். தூரத்துல வந்து அது அவ்வளோ ஒரு பேரொழியை பார்த்துட்டு ஓடி போய் கிருஷ்ணனிடத்துல தெரிவிக்கிறார்கள். கிருஷ்ணன் வந்து விளையாடின்னு இருக்கார். அப்போ அவரிடத்துல தெரிவிக்கிறார், அது ஆரம்பிக்கிறார். நாராயண நமஸ்தேஸ்து சங்க சக்கர கதாதர தாமோதர அரவிந்தாட்ச கோவிந்த யதுநந்தனா. நமஸ்காரம் கிருஷ்ணா, சங்க சக்கரம் ஏந்திய ஸ்ரீமன் நாராயணா, தாமோதரா, அரவிந்தாட்சா, உனக்கு நமஸ்காரம். கோவிந்தா யதுநந்தனா நமஸ்காரம். ஏஷ ஆயாதி சவிதா துவாம் தித்ருக்ஷுர் ஜெகத்பதே. சவிதா வந்திருக்கு, அதாவது சூரிய பகவானே இங்கே எழுந்திருக்கார். முஷ்ணன் கபஸ்தி சக்கரேன நுணாம் சக்ஷூம்ஷி திக்மகுஹோ. கண்ணையெல்லாம் கூச வைக்கிற மாதிரி சூரிய பகவானே இங்கே உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு இவா சொல்கிறா. அதாவது எல்லாருமே பகவானே உண்மைதான் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ அந்த சூரியனே நீங்க இங்கதான் இருக்கேள், எதுகளுக்குள்ளேதான் இருக்கேள்ன்ட்டு இங்க பார்க்க வந்திருக்காருன்னொன்னே ஸ்ரீசிகர் சொல்றார், இந்த மாதிரி ரொம்ப சிறுபுள்ளத்தனமா இருக்கு, பாலவச்சனமா இருக்கான். இது நிஷம்ய பாலவச்சனம் பிரஹஸ்ய அம்புஜலோச்சன. அம்புஜலோச்சனன் இருக்கானே, தாமரை கண்ணன் இருக்கானே, இந்த சிறுபுள்ளத்தனமா பேசுறது பாலிஷத்தை கேட்டு, பாலவச்சனத்தை கேட்டு சிரிச்சுன்னுட்டாராம். அவர் சொல்றார், அது பிராக நாசௌ ரவிர் தேவக, அது சூரிய தேவன் அல்லை, சத்ராஜின் மணினா ஜுவலன்னு. சத்ராஜித்து செமந்தக மணினால இப்படி ஜொலிக்கிறான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்றார். சத்ராஜித் ஸ்வகிரகம் ஸ்ரீமத் கிருத கௌதுக மங்களம் பிரவிஷ்ய தேவ சதனே மணிம் விப்ரயன்ய வேஷத்து. தன்னோட வீட்டுக்கு செல்கின்றார். அது வந்து அங்க ரத்தனத்தை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்றாராம் சத்ராஜித்து. அது என்ன அப்படி ஒரு ரத்தனம் அப்படின்னா, தினே தினே ஸ்வர்ணபாரா நஷ்டோச சுஜவி பிரபோ துர்பிக்ஷமாரிய அரிஷ்டானி சர்பாதி வியாதயோ சுபாக ந சந்தி மாயினஸ்தத்ர யத்ராஸ்தோப்பி அர்ச்சிதோ மணிஹி. அந்த மணி 8 பாரம், அதாவது 746 கிலோ அப்ராக்சிமேட்லி தங்கத்தை கொடுக்குமா டெய்லி. 746 கிலோஸ் ஆஃப் கோல்டு. யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் அந்த மணியை வச்சு வழிபடுறாளோ அங்கே வந்து ஒரு பஞ்சம் இருக்காது. இந்த பருக்கே அசாதாரணமான சூழ்நிலை. இதே போல் இது மகாமாரியும்பாலும் அந்த மகாமாரியெல்லாம் இருக்காது, நோய் நொடி இருக்காது, மனசெல்லாம் ஒன்றும் மனநோய்கள் இருக்காது, இல்லை கொடிய விஷத்தை கொண்ட பாம்புகளோ இல்லை மாயாவித்தனங்களோ ஒரு விதமான மங்களமும் ந சந்தி மாயின் தத்ர அர்ச்சிதோ மணிஹி அப்படி அர்ச்சிதோ மணிஹி அப்படின்னு அதனுடைய பெருமையை சொல்றார்.
ஒரு நாள் என்னாச்சு, ஒரு சமயம் உக்ரசேனருக்காக ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணார், அந்த மணியை கொடுங்கோன்னு கேட்டார் சத்ராஜுக்கு. ச யாச்சிதோ மணிம் காவி யதுராஜாய சௌரினா. இவருக்கு தேவையா பகவானுக்கு? யதுராஜனான உக்ரசேனருக்காக இந்த மணி கொஞ்சம் கொடுங்கோ அப்படிங்கும்போது அவன் கொடுக்கலை. நைவாதற்கு காமுகாக பிராதார் யாஞ்சாபங்கம் அதற்கு என்ன கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஏகதா ஒரு நாள் மணிம் கண்டே பிரதிமுச்சிய மகாபிரபம் பிரசேனும், அவரோட தம்பி கொடுத்துருக்கான். சத்ராஜியோட தம்பி பிரசேனம் என்ன பண்ணா, அந்த பெரிய அந்த மணியை, செமந்தக மணியை, அழகாத ஒளி வீசுகின்ற மணியை கழுத்துல கண்டத்துல கட்டினுட்டு மிருகயா வினோதத்துக்கு போனான். அப்போ ஒரு சிங்கம் என்ன பண்ணிட்டு அவனோட குதிரோட செத்து அவனை கொன்றுட்டு அந்த ரத்தனத்தை பறிச்சுன்னு மலைக்கு மேலே ஏறுத்து. ரத்தனத்தை பார்த்த உடனே ஜாம்பவான் அந்த மணி வேணுங்கிறத மணி மிச்சதா கிரிம் விஷன் ஜாம்பவத்தோ நிகத்தோ. ஜாம்பவான் அந்த பறிச்சுன்னு வந்துட்டோ இல்லையோ இது அதை கொன்று விட்டார், சிங்கத்தை கொன்று விட்டார். ஜாம்பவான் நேராக போய் தன்னோட குகையில குழந்தை இருக்கு ஜாம்பவதி, அது விளையாடுறதுக்காக அந்த மணியை கொடுத்துட்டார். சோவி சக்கரை குமாரஸ்ய மணியும் கிரேட்டனகம் பிலம், அதெல்லாம் குகைக்குள்ளதானே இருக்கும் இல்லையா கரடியெல்லாம். அப்போ பார்த்தார் சத்ராஜித்து, பார்த்தா தன்னோட தம்பி திரும்பி வரல. மணியை கழுத்துல கட்டிட்டு போனா. கிருஷ்ணனும் என்கிட்ட வந்து கேட்டிருக்கான், இந்த கிருஷ்ணன் தான் என் தம்பியை கொன்று விட்டுருப்பான்னு. அந்த ஒரு பேசுனதை கேட்டு மக்களுக்கு தான் கேட்கவே வேண்டாம், அது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவாள், அந்த மாதிரி ஊர் முழுக்க பாட்டா எடுத்தது. இப்போ கிருஷ்ணன் தான் அந்த மணியை அபகரித்து விட்டான். அதை கேட்டோன்னே கிருஷ்ணன், ஐயோ நம்ம மேல இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கே, அதனால இது ஒரு துர்யசஸ், இது ஒரு கெட்ட பேர் வந்துட்டேன்னுட்டு அவனை தேடி போறா. யாரு? பிரசேனனை தேடி போறா. பார்த்தா காட்டுல சிங்கத்தினால பிரசேனனும் குதிரையும் கொல்லப்பட்டிருக்கு. சிங்கம் கரடியால கொல்லப்பட்டு மலைக்கு மேலே அந்த குகைக்குள்ளதான் குகையை பார்த்தா குகைக்குள்ள அந்த அழகான அந்த ரத்னம் விளையாட்டு பொருளா வச்சுருக்கு அந்த குழந்தை ஜாம்பவதி. அப்ப அதை எடுக்கணுங்கிறதுக்காக அதை பார்த்தா மனுஷங்களை பார்த்தது இல்லை இல்லையா, அந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த தாத்தி அழறாலாம் பயந்துட்டு. ஜாம்பவான் ஓடி வந்தார், கோவம் வந்துடுத்து, யாரோ என்னமோ நம்ம குழந்தைய தான் பண்ண போறா போல் இருக்குன்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர துவந்த யுத்தம் ஆயிடுத்து. 2 பேரும் அடிச்சுக்கிறா. கல் மரம் கையெல்லாம் போட்டு 28 நாள் ராவும் பகலுமா ஓயாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த முஷ்டியாலேயே இடி போல அடிச்சு வஜ்ர நிஷ்பே பருஷைர விஸ்ரம மகர்நிஷம்னு பயங்கரமா தாக்கிக்கிற ஒருத்தர். அந்த தாக்குறதுனால முட்டு எலும்பு எல்லாம் நொறுங்கி ரொம்ப ஒரு அளவுக்கு வேர்த்து க்ஷீணமாயிட்டாராம் ஜாம்பவான். அப்பதான் ஆச்சரியமா பார்க்கறா, இது நம்ம கூட சண்டை போடுறவ சாதாரண மனிதன் அல்ல, அதுக்கு நீவிர்தான் புராண புருஷன் புருஷோத்தமன்கிறத புரிஞ்சுக்கிறார். அதை சொல்றார். ஜானே துவாம் சர்வபூதாம் பிராண ஓஜஹ சகோபலம் விஷ்ணும் புராண புருஷம் பிரப விஷ்ணும் மதீஸ்வரம். எல்லாரையும் காத்து ரட்சிக்கின்ற ஈஸ்வரன் நீவிரே. त्वं हि विश्वसृजां सृष्टा सृजानभियच्छत सत् कालः कलयदामीशः பர ஆத்மா ததாத்மனாம். நீங்கள் தான் அந்த உலகத்தையே படைக்கின்ற இந்த பிரம்மவினையும் படைத்தவர். ஸ்ருஜதி இல்லையா, இவர் தான் படைக்கின்றார். இதெல்லாவற்றுக்கும் ஆதாரமான சத்து நீவிர்தான் காலபுருஷன், சமஷ்டி வெஷ்டின்னு எல்லா ரூபத்துக்குமா இருக்க பரமாத்மா நீவிரே அப்படின்னு அவர் அழகா ஸ்துதி பண்றார். அதுக்கு அடுத்தது சேது பாலம் கட்டினது இலங்கையை தீக்கிரையாக்கினது ஸ்ரீராம பிரானே நீர்தான் என்று இவர் சொல்கின்றார். யோசிச்சு பார்க்கணும். திரேதாயுகமா எடுத்து அடுத்து துவாபர யுகத்துல தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அப்ப இவர் யுகங்களை கடந்தவர் இந்த ஜாம்பவான். அப்போ அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெருமையை இங்கு சொல்கின்றார். எஸ்யேஷதுத்கலித ரோஷ கடாக்ஷ மோக்ஷைஹ வர்த்மாதிஷத் சுபிதன கிருதிமிங்கலோப்திஹ
சேதுः கிருதஸ்வயஷ உஜ்வலிதா சலங்கா ரக்ஷः ஸ்ரீராம்சி புவி பேதுரிஷுக்ஷதானி. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கொஞ்சமா கோவப்பட்டவன சமுத்திரராஜன் வந்து சொன்னாரே, ஒரு வழியை கொடுத்தாரே, இந்த சேது பாலம் கட்டப்பட்டதே அந்த இலங்கை தீக்கிரையாக்கிட்டே அந்த ஸ்ரீராமச்சந்திரபுருவே நீங்கள் தான் என்று நினைக்கின்றேன். செந்தாமரை கண்ணனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய திருக்கரங்களால அவர் வருடி கொடுக்கிறாராம். கம்பீரமா இப்ப சொல்றார். மணிஹேதோரிஹ பிராப்தா வயம் ருக்ஷபதே பிலம் மித்யாபிஷாபம் ஜன்மாத்மனோ மணிநாமுனா. இந்த மணினால எனக்கு ஒரு 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 கெட்ட பெயர் வந்திருக்கு. அதனால அந்த மணியை தேடி தான் இந்த பிலத்துக்கு இந்த குகைக்கு வந்தோம். அப்படிங்கும்பொழுது மணியோடு சேர்ந்து தன்னுடைய மகளான ஜாம்பவதியும் அவர் அப்படியே கொடுக்கிறாராம். இத்யுக்தா ஸ்வாம் துஹிதரம் கன்யாம் ஜாம்பவதிம் முதா அர்ஹனார்த்தம் சமணினா கிருஷ்ணயோபஜாஹாரஹ. செவந்த மணியும் ரொம்ப சந்தோஷமா கொடுக்கிறாராம். மணியோடு சேர்ந்து மணிமணியாய் வளர்த்த ஜாம்பவதியும் கிடைக்க பெற்று அவர் வர்றார் அங்கிருந்து. ஆனா இங்க என்ன நினைச்சுட்டு இருக்கா, 12 நாள் ஆச்சு இந்த குகைக்குள்ள போயிட்டு, இன்னும் வர காணுமேன்னு காத்துட்டு இருக்கா இல்லையா. அப்போ எல்லாரும் கிருஷ்ணன் வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கச்சு துவாரவாசிகளுக்கு ரொம்ப கவலையாயிட்டான். சத்ராஜம் சபந்தே, சத்ராஜை சபிச்சாலாம். உண்மையும் இல்லையா சத்ராஜித்து சத்ராஜித்தை வந்து அவர்கள் வந்து சபிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ துர்கை சரணம் அடைந்து எல்லாம் ஸ்துதி பண்றா. அப்போ துர்காதேவி எல்லாம் சந்தோஷப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணன் சீக்கிரம் வந்துருவார்னு ஆசீர்வாதம் பண்றாளாம். பாத்தீங்களா, துர்கா என்கின்ற பதத்துக்கே கோட்டை, துர்கா கஷ்டங்களை தகர்த்தெறிபவள் இல்லையா. அப்போ செமந்தகமணியோடு தன்னுடைய புது மனைவி இருக்கா இல்லையா ஜாம்பவதியும் கொண்டு அங்க வரார். வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம். கிருஷ்ணனையும் ஜாம்பவதியும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறா. அந்த அந்த மணி இப்போ வந்து அவர் வந்து உக்ரசேன ராஜாவோட எதிரில் இருந்து இது எப்படி இந்த மணி கிடைச்சதுங்கிறத சொல்றார். சத்ராஜித் அந்த ரத்தனத்தை வாங்கிட்டு ரொம்ப வெட்கப்படுறார். நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய கிரகத்துக்கு திரும்பி போறார். ஸ்ரீ கிருஷ்ணன்கிட்ட பகைமை ஏற்பட்டதே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சத்ராஜித் யோசிக்க, எதனால நல்ல விஷயம், எப்படி நல்லது பண்ணலாம், எப்படி இந்த கெட்ட பேர்லேருந்து வெளியில வரலாம், நான் இவ்வளோ ஒரு ரொம்ப மோசமான வேலையை பண்ணிட்டேனே, நான் புத்தியை அதாவது மூடத்தனமான ஒரு வேலையை பண்ண, திரவின லோலுபம், ஒரு திரவினத்துக்காக அதாவது பணத்துக்காக வெறி பிடித்தவனை போல செய்து விட்டேனே அப்படின்லாம் அவனையே சத்ராஜித் தன்னைத்தானே நொந்து கொள்கின்றான். அப்போதான் அவருக்கு யோசனை வருது. தாசிய துஹி தரம் தஸ்மை ஸ்ரீரத்னம் ரத்னமேவச்ச, என் பெண்ணையும் இந்த ரத்தனத்தையும் சேர்த்து கிருஷ்ணனிடத்துல கொடுப்பேன், இதுதான் ஒரே ஒரு உபாயோயம் சமீச்சன தஸ்ய சாந்திர்ன சான்யதா, இது பண்ணலன்னா என் மனசுக்கு சாந்தி கிடைக்காது என்று மனசுல தீர்மானம் பண்ணிட்டு கிருஷ்ணனிடத்துல சென்று தன் மகளான சத்யபாமா மணிமணியா வளர்த்த அந்த மணியை ஸ்ரீரத்னத்தை ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே காணிக்கையாக கொடுக்கின்றாராம். இந்த செமந்தக மணியோடு சேர்த்து கொண்ட ஏவம் விவசித்தோ புத்தியா சத்ராஜித்வ சுதாம் சுபாம் மணிஞ்ச ஸ்வயமுத்யம்ய கிருஷ்ணாயோபஜாகார அப்படின்னு அவர் கொடுத்தார். நல்ல ஒழுக்கத்தோடு பெருந்தன்மையோடு நல்ல குணங்களோடு வளர்ந்த அந்த சத்யபாமியை வந்து திருமணம் புரிகின்றார். எல்லாரும் அவளை கிடைக்கப்பெறாதான்னு காத்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக அவளை காணிக்கையாக கொடுத்தாராம் சத்ராஜ். தாம் சத்யபாமாம் பகவானும் துயமே யதாவிதி பகுபீர் யாச்சகம், நிறைய பேர் யாச்சகம், இந்த மாதிரி ஒரு சீலத்தோட நல்ல குணத்தோடு இருக்க பெண்ணை கிடைக்கணுமேன்னு காத்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணனிடத்தில் ஒப்படைத்தார் சத்ராஜித்து. ஸ்ரீகிருஷ்ணன் சத்ராஜிட்ட சொன்னார்,
இந்த ரத்னம் எனக்கு வேண்டாம், இந்த ஸ்ரீரத்னம் போரும். பகவானாக நாமணிம் பிரதீச்சாமோ ஐயம் இருப்ப. ராஜா, இன்னைக்கு இந்த ரத்னம் வேண்டாம், இது உங்ககிட்டே இருக்கட்டும். தவாஸ்தாம் தேவ பக்தஸ்ய வயம் ச ஃபலபாகினக. இதனால இருக்கிற அந்த ஃபலம் இருக்குமே, அதாவது எவ்வளவு 8 பாரம் தங்கம்னு சொன்னோம் இல்லையா, அந்த தங்கத்தை மட்டும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு மணி வேண்டான்ட்டு. 746 கிலோ சொன்னோமா, 746 கிலோ எடையுள்ள தங்கத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், எனக்கு மணி வேண்டாம், உங்ககிட்டே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரை ஒப்படைச்சிட்டாராம். அதுதான் 56வது அத்தியாயம் அதோட முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ. ஓம். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம், அதாவது 10வது ஸ்கந்தத்தில் 57வது அத்தியாயம் பார்க்குறோம். இது கண்டினியூவேஷன், அதாவது 56வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக 57வது அத்தியாயம். ஏனென்றால் செமந்தகமணியை பற்றி தான் ஆரம்பித்தார் இல்லையா. செமந்தகமணி சத்யபாமையை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் இப்போ ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சுகவாச்ச, சுகர் சொல்கிற, பாண்டவர்களும் குந்தியுமாக அந்த அரக்கு மாளிகையில் இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, குந்தியும் கொல்லிய கரணே சஹராமோ ஏயோரு குருவோன்னு குரு தேசத்துக்கு போகிறா. அதாவது இறந்து விட்டார்கள் என்று தெரியும், என்ன உண்மைன்னு தெரியும், உயிரோடு இருக்கின்றார்கள் என்று தெரியும். இருந்தாலும் ஒரு குல வழக்கத்துக்காக ஒரு உபச்சாரம், அதாவது துக்கம் விசாரிக்கின்ற உபச்சாரத்துக்காக அவர்கள் குரு தேசத்துக்கு போனாலாம் கிருஷ்ணனும் பலராமன். அங்கே எல்லாரும் இந்த பாண்டவர்கள் குந்தியினுடைய முடிவினை பற்றி எல்லாம் பேசி கொண்டிருக்க, இவர்கள் அந்த துல்லிய துக்கர்களாக துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ இந்த நேரத்தில் அக்ரூரரும் கிருதவர்மாவும் சததன்வா கிட்ட போய் சொன்னா, சத்ராஜித்துக்கிட்டேருந்து மணியை பறிச்சுக்க வேண்டியது தானே. லப்வைத தந்திரம் ராஜன்னு சததன்வான் மூச்சத்துகோ அக்ரூர கிருதவர்மானோ மணிகி கஸ்மான் கிரகியது. ஏன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கின்றாய்? ரத்னம் மாதிரி இருக்க அந்த பெண்ணை உனக்கு தருவதாக சொன்னான் சத்ராஜித்து. ஆனால் அதை செய்யலை. அதை கிருஷ்ணனிடத்துல கொடுத்து விட்டதுனால சத்ராஜித்துக்கும் அவன் தம்பி அடைந்த நிலையை ஏன் நீ கொடுக்கக்கூடாது? அதாவது தம்பி பிரச்சனை இறந்து விட்டான்ல, இவனும் இறக்க வேண்டியது தானே, இவனை கொல்ல வேண்டியது தானேங்கிற மாதிரி அவர்கள் சொன்ன உடனே சததன்வா தூண்டி விட்டுறா. அதனால சத்ராஜித் தூங்கிட்டு இருக்கும்போது போய் கொன்று விட்டான் இந்த சததன்வா. இது ரொம்ப மோசமான ஒரு கொலை நடந்ததுனால அழுகின்றாள். பெண்கள் எல்லாம் கூச்சலிடுகின்றார்கள். சத்யபாமைக்கு ரொம்ப கவலையப்பட்ட சத்யபாமா சபிதர மாதம் வீக்ஷ சுச்சார்பிதா வியலபத்தாத தாத்தேதி ஹா ஹதாஸ்மிதி முஹ்யதி ததா. அப்பா அப்பா, இப்படி உன்னை கொன்று விட்டார்களே, நானே இறந்ததை போல ஆனேன்னு மயங்கி விழறா. அந்த தந்தையினுடைய உடலை எண்ணெய் தோணியில் காப்பாற்றி விட்டோ தைல துரோண்யாம் அதில் கெடாமல் இருப்பதற்காக மிருதம் பிராசிய ஜகாம கஜசாஹ்வயம் அஸ்திராபுரத்துக்கு செல்கின்றாள் சத்யபாமை. அது இந்த செய்தியெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் இடத்தில் தெரிவிக்க ரொம்ப வருத்தப்பட்டு தெரிவிக்கின்றாள். ததா கர்ணிய ஈஸ்வரனான அதை கேட்டுட்டு ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனும், ஐயோ நமக்கு இப்படி ஒரு துன்பம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஹஸ்தினாபுரத்துல துவாரைக்கு வந்தாச்சு. அப்போ சததன்வாவை கொன்று விட்டு அவன் இடத்துல மணியை பறித்து எடுக்க வேண்டும்ங்கிறது தான், அதுக்காக தான் வருகின்றார்கள். அப்போ இவன் என்ன பண்ணா, சததன்வா ஐயோ நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கிருதவர்மா கிட்ட என் கூட இரு, நாகம் ஈஸ்வரையோகோ குறியாம் ஹேளனம் ராமகிருஷ்ணயோகோ கோனு ஷேமாய கல்பேதே தயோர் விருஜினம் ஆச்சரன்னு. அப்போ கிருதவர்மா சொல்றான் இதை, நாகம் ஈஸ்வரையோகோ, அந்த இருவரும் சர்வேஸ்வரர்கள். யாரு? ராமகிருஷ்ணயோகோ, பலராமனும் கிருஷ்ணனும் சர்வேஸ்வரர்கள். அவரையெல்லாம் எதிர்த்தெல்லாம் நாங்கள்லாம் இருக்க முடியாது. கோனு ஷேமாயி கல்பேதே, அவர்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு யாரான சேமமா இருக்க முடியுமா என்ன? கம்சன் அவரிடத்துல பகைமை கொண்டதுனால அவர்களுடைய தம்பியோடு சேர்ந்து கொண்டு உயிரை இழந்தான். ஜராசந்தன் சப்ததச சம்யுகான்னு விரதோகதக, ஜராசந்தனும் 17 தடவை போரிட்டான்.
இதையெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து அவன் நடந்துதானே திரும்பி போனான். இப்படி கிருதவர்மா சொன்னோன்னு சததன்மா அக்ரூரை துணைக்கு அழைக்கிறான். அப்போ அவர் சொல்றார், இல்லை அவர்களை பற்றி உனக்கு தெரியல. பிரத்யாக்கியாதா ச அக்ரூரம் பார்ஷ்ணிகிராகமாயாச்சத. இப்போ அவங்க சொல்றா, கோ விருத்தியன வித்வான் ஈஸ்வரையோர் பலம். அவர்கள்லாம் சர்வசக்தனா இருக்கவர்களுடைய பலத்தெல்லாம் யாருமே எதிர்த்து நிற்க முடியாது, பகைமை காட்ட முடியாது. அவர் யாரு நினைச்சா ஏதம் லீலியா விஸ்வம் ஸ்ரஜித்யவதி ஹந்திச்ச. அவர் விளையாட்டு போல இந்த விஸ்வத்தை படைத்து காத்து அழித்து வருகின்றார். அவருடைய மாயை, அவருடைய சேஷ்டாம் விஸ்வ சுஜோயஸ்ய ந விதுர் மோகிதாஜயா. பிரம்மதேவனும் தேவர்களுமே அவருடைய மாயையிலிருந்து தப்ப முடியாது. அவர் 7 வயது இருக்கும்போதே அந்த கோவர்தனகிரியை பிடிச்சவராச்சு. யஹ சப்தஹாயனக சைலம் உட்பாட்டியே ஏகேன ஏகபாணினா உட்பாட்டியை ஏக பாணி ஒரு கையாலே பிடிச்சவர் 7 நாளா. ததார லீலியா பால உச்சிலீந்திரம் நிவார்பகா. என்னமோ இது ஒரு நாய் கூட குழந்தை பிடிச்சி விளையாடுற மாதிரி இவர் விளையாட்டானா 7 நாள் தூக்கி பிடிச்சி வச்சுருந்தார். இப்படிப்பட்ட பகவானான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னு விட்டார் அக்ரூர். நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய அத்புத கர்மணே அனந்தாயாதி பூதாய கூடஸ்தயாத்மனே நமஹா. காரணபூதமா இருக்கவர், ஆதி அந்தமில்லாதவர், எப்பொழுதுமே இருப்பவர், முன்பும் இருந்தார், இருந்து கொண்டிருக்கின்றார், இவரே இருப்பார். அப்படிப்பட்ட இவருக்கு நமஸ்காரம். அக்ரூரும் முடியாதுன்னுட்டா. அதனால என்ன பண்ணா, அந்த மணியை அக்ரூர்கிட்ட கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணா, பெரிய ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடுற குதிரை 100 யோஜனை தூரம் ஓடுமா. அப்படிப்பட்ட குதிரையில ஏறி தப்பிச்சுக்கிறான். யாரு? சததன்வா. பலராமகிருஷ்ணனும் வேகமாக செல்ற அந்த குதிரையில தான் போறா. அப்படியே அந்த சததன்வா விரட்டின்னு போறா. இவன் போய் ஒரு உத்தியானத்தில் இந்த குதிரை அப்படியே களைச்சு விழுந்து இவன் பயந்து கொண்டு சததன்மா ஓடுறான். கிருஷ்ணருக்கு கோபம் வருது, திருப்பி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போற. கிருஷ்ணன் சக்கரத்தினால அவன் தலையை கொய்து விடுகின்றார். அவனோடைய ஆடையில மறைச்சு வச்சுருக்கான் இது மணியை. பதார்த்தேர் பகவான் தஸ்ய பதாதி மனோமித்னா சக்கரேன சிர உத்கிருத்திய வாசசோ யசினோன் மணிம். அவனுடைய ஆடையெல்லாம் தேடி பார்த்தா மணி காணும். நேரா பலராமன்ட்ட சொல்லாச்சு, இவனை வேற கொன்று விட்டேனே வீணா. அலப்த மணி ராகத்திய கிருஷ்ண ஆஹாகிரஜாந்திகம் விருத்தாஹதக. இது வெறும்னே நான் இவனை போய் கொன்று விட்டேனே. சததனூர் மணி தத்ர ந வித்தியதே. இவனிடத்துல மணி இல்லையே. அந்த மணி யார்கிட்டயே கொடுத்துருக்கான். உடனே பலராமன் சொல்ல, யார்கிட்டயே கொடுத்துருக்கான், அதை தேடி நீ நகரத்துக்கு சென்று தேடிப்பார் அப்படிங்கிற. அப்போ பலராமன் சொல்றார், நான் விவேக ராஜாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவர் மிथिलाபுரிக்கு போயிட்டார். இத்தியுக்தா மிथिலம் போயாச்சு. அவரை பார்த்த உடனே மிथिல மன்னன் ரொம்ப சந்தோஷமா அவரை உபச்சாரம் பண்றார். யார்? பலராமரை. தம் திருஷ்டுவா சஹசோத்தாய மைத்திலக பிரீத்தமானசா வாசதஸ்யம் கதிச்சின் மிதிலாயாம் சமாவிபோ. பலராமன் அங்கே ஜனகரால் உபசரிக்கப்பட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்கா, கொஞ்சம் வருடங்கள் தங்கியிருக்கா. அப்போ தான் துரியோதனன் கதையை கையாள்வதை, அந்த பயிற்சியை பலராமன் இடத்துலேருந்து கற்றுக்கொள்கின்றார். அப்போது இவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் துவாரைக்கு வந்தாச்சு. சததன்வா இறந்த செய்தியை சொல்கிறா, மணி இல்லாதையும் சொன்னார் சத்யபாமா இடத்துல கிருஷ்ணன். அப்போ சத்ராஜத்துக்குரிய எல்லா கடன்கள் எல்லாம் செய்யணும் இல்லையா, உற்றாரோர்கள் கொண்டு எல்லாம் செஞ்சாச்சு. சததன்மாவை ஈடுபடுத்தி அக்ரூரும் கிருதவர்மாவும் தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இல்லையா முதல்ல இருந்து ஆரம்பிச்சது. அப்போ அவர்கள் இருவரும் ஓடிட்டான். அக்ரூர் துவாரகையிலேருந்து போயாச்சு. உடனே துவாரகையெல்லாம் துர்நிமித்தங்கள் காணலாம்.
துர்நிமித்தங்கள்ல காண்றது சிலருக்கு மனதினாலும் சரீரத்தினாலும் ஒரு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஒரு துர்நிமித்தங்கள்லாம் எப்படி கிடைக்கும், எப்படி உண்டாகும்? ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கின்றார், அது எப்படி உண்டாகும் இங்கே இந்த மாதிரி துர்நிமித்தங்கள்னா? ஒரு சமயம் காசியில மழை பொழியலையா, அப்போ அக்ரூருடைய அப்பா இருக்காரு ஸ்வல்கர் ஸ்வபல்கர், அவர் தான் வந்தார். வந்த உடனே மழை பொழிஞ்சுட்டு, அதனால காசிராஜா தன்னுடைய மகனான காந்தினியை வந்து ஸ்வபல்கருக்கு கொடுத்துட்டார். அதனால தான் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அக்ரூரை ரெஃபர் பண்ணும்போது காந்தினி புத்திரனா தான் சொல்லுவா இல்லையா, காந்தினியன், காந்தினியுடைய புத்திரன். அப்படிப்பட்டவருடைய மகன் தான் அக்ரூர். அப்போ அவர் செல்கின்ற இடமெல்லாம் மழை பொழியும், அங்கே துன்பம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, எந்தவித நோய் நொடிகள்லாம் இருக்காது, தீமையே இருக்காதுன்னு வயசானவாள்லாம் சொல்கிறான். இதெல்லாம் வந்து அவர் இல்லாததுனால தான் அக்ரூர். அப்போது பகவான் வந்து தூதூர்களாக அமைச்சிட்டு அக்ரூரை வந்து வரவழைச்சி பேசினார். முதல்ல எல்லாம் குஷலெல்லாம் விசாரிச்சுட்டு அப்போ சிரிச்சுட்டே ஒன்று சொல்கிறார். அவருக்கு என்ன விஷயம் தெரியாதான்னு அவர் சொல்கிறார். நானும் தனாபதியே, தனத்துக்கு அதிபதியே அக்ரூரரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, செமந்தகமணி சததன்மா உங்கள் இடத்துல கொடுத்தாச்சு, அது உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும். செமந்தகோமணி ஸ்ரீமான் விதிதாக பூர்வமேனனாக, சத்ராஜத்துக்கு பிள்ளை இல்லாதனால பெண் வயிற்றில் பிறந்தவர்கள் தர்ப்பணம் செய்து எல்லாம் கடமைகள்லாம் முடித்த பெயரிலே அந்த சத்ராஜித்தினுடைய உரிமையான எல்லா விஷயங்களும், எல்லா சொத்துக்களும் பொருட்களும் எல்லாம் அவர்களை பெறுவார்கள். அவருடைய சத்ராஜித்தினுடைய சிமந்தகமணி உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்மிடத்தில் மட்டும்தான் அதை வச்சுக்க முடியும், மற்றவளால் அதை தாங்கி கொள்ள முடியாது, அந்த சக்தி இல்லை. அதனால இந்த மணி விஷயத்துல என்ன வந்து எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்கா. என்னுடைய அண்ணனும் இதை வந்து ஏற்க மறுக்கின்றார், நான் இதில் நிரபராதிங்கிறது. அதனால அக்ரூரரே தர்ஷயஸ்வ மகாபாக பந்தூனாம் சாத்திமா, இதை காமிச்சு கொடுங்க. அந்த மணி உங்ககிட்ட இருக்குங்கிறத எல்லார்ட்டையும் காமிச்சு விடுங்கோ, எல்லாருடைய ஐயமும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றார். அப்போ செமந்தகமணியோட பெருமை, இந்த செமந்தகமணியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வேள்விக்காக வந்து மேடைகளே தங்கத்தால செய்து கொண்டு வேள்விகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்க இதை காண்பித்து விட்டு நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்ல, அக்ரூர் வந்து தன்னுடைய மேலாடையில ஒளிச்சு வச்சுருக்கார். ஆதாய வாசசாச்சன்னம் ததௌ சூரிய சமப்பிரபம், சூரியனை ஓத்த மணி ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. செமந்தகமணியும் சொந்தக்காராட்டெல்லாம் காட்டுறார் கிருஷ்ணன். அதாவது அவர் திருடலைங்கிறது தெரியறதுக்காக அக்ரூட்டை திருப்பி கொடுத்தாச்சு. அப்போ சர்வேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணன் இதே போல அந்த மணியை திருப்பி கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட இந்த அத்தியாயத்தை படிப்பதனால் நாம் பாவம் நீங்கும் சர்வமங்கலமான சரிதம் இது. இதை படிப்பதனாலும் கேட்பதனாலும் நினைப்பதனாலும் நமக்கு நேர்ந்த அவப்பெயரெல்லாம் நீங்கி பாவம் எல்லாம் நீங்கி அமைதியாக இருப்போம், அமைதியை பெறுவோம் என்பதுதான் பல பிரார்த்தி. சரியா? ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ.